Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. இப்போ நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி காய்கறி ஆணம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காய்கறி ஆணத்துக்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வெண்டைக்காய். வெண்டைக்காய் கொலக்கொலப்பு தன்மை இருக்கனால அது வெறும் வானிலையில் வறுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டை இதை அழுத்தமாக இருக்கிறனால இதை குக்கரில் வெறும் வானிலையில் வறுத்துட்டு குக்கரில் 4 விசில் போட்டுக்கணும். தேங்காய், எலுமிச்சம்பழ சைஸில் புளி கரைச்சல், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, காய்ந்த மிளகாய், இடித்த பூண்டு, வெங்காயம், மிளகாய்த்தூள், தக்காளி, கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏனம் காய்ந்ததும் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரியுது. காஞ்ச வாசனைக்கு வேணால் அதில் கருவாடு போட்டுக்கிட்டிங்கன்னா ஆணும் நல்ல வாசனையாக இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தால் கருவாடை தவிர்த்துட்டாங்க. வெங்காயம் வதங்கியிருக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையணும். அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கினாதான் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா தெரியுது. சரி, இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ மற்ற காய்கறிலாம் நம்ம சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்தரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா சிறில் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். சக்கரை போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த காய்கறியோட நான் வெண்டைக்காய் சேர்க்கலை. ஏன்னா அது கொலக்கொலப்பு தன்மை உடையது. இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது ஒரு கொதியில் வெந்துடும். அதனால் இது ஒரு 2 கொதி கொதித்த பிறகு நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். இதோட கொத்தமல்லி தூளோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க.
சரி, இப்போ மூடி போட்டுடலாம். இதோட பச்சை வாசம் போகட்டும். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதோட பச்சை வாசம் கொஞ்சம் போயிருக்கு. நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டேன் தேவையான அளவு. இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா வேக வைக்கணும். ஆனால் நல்லா கொதிச்சிருச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காவை போட்டுடலாம். காவை போட்டாச்சு. திரும்பவும் இதுக்கு மூடி போட்டுடலாம். 2 கொதி கொதிக்கட்டும். நல்லா கொதி வருது. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சைஸில் கலந்து வச்சுருந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் காட்டியிருந்தேன் இல்லையா மொச்சக்கொட்டை, அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க தேவைப்பட்டா. திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம வந்து புளி ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நம்ம எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்து அழகாக இருக்குது பார்க்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சுவையான காய்கறியாலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.